மாரிஸ் வெண்டன் என்ற ஒரு அருமையான தேவ மனிதர். அவர் சொல்லிக்கிறார் பாருங்க, இயேசுவின் விசுவாசம் என்னவாக இருந்தது? அவர் தம்மை அல்ல வேறொரு வல்லமையை சார்ந்திருந்தார். அவருக்கு வல்லமை இருந்தும் அவர் செய்த கடினமான காரியங்களில் இதுவும் ஒன்று. நம்மிடம் இல்லாத வல்லமை அவரிடம் இருந்தது. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனா வந்தார். ஆனாலும் 100% மனுஷனாக இருந்தாலும் 100% தேவனாகவும் இருந்தார். ஆகவே அவரிடத்தில் தெய்வீக வல்லமை இருந்தது. நம்மகிட்ட இல்லை, அவர்கிட்ட இருந்துச்சு. தொடர்ந்து வாசிப்போம். அந்த தெய்வீக வல்லமையுடன் அவர் பிறந்தார். அவர் தேவனாகவும் மனிதனாகவும் இருந்தார். வல்லமையை பயன்படுத்தும்படி அவர் தமது வாழ்வு முழுவதிலும் சோதிக்கப்பட்டார். சிலுவையில் தொங்கும்போது கூட, நீ தேவனுடைய குமாரனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, நாங்கள் விசுவாசிப்போம் அப்படின்னு சொன்னாங்களே வழிபோக்கர்கள். பிசாசு என்ன சொன்னா? நீ தேவகுமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்னு சொன்னான். அந்த தெய்வீக வல்லமையை பயன்படுத்தும்படி தமது வாழ்நாள் முழுவதும் அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் அதை பயன்படுத்தவில்லை. எதுக்காக பயன்படுத்தல? தான் சுயநலத்துக்காக பயன்படுத்தல. மாறாக பிதாவிடம் இருந்து வரும் வல்லமையை சார்ந்து வாழும் முன்மாதிரியாக அவரது வாழ்வு இருந்தது. தனிப்பட்ட வேத தியானம், ஜெபத்தின் மூலம் அவ்வல்லமையை அவர் பெற்றார். நாமும் அப்படி செய்தால் அதே வல்லமையை நாமும் அடைய முடியும். இதாங்க இயேசுவின் விசுவாசம். தனக்கு தெய்வீக வல்லமை இருந்தும் அவர் பிதாவாகிய தேவனை முழுக்க முழுக்க அவர் சார்ந்து வாழ்ந்தார். அன்காமன் கிரவுண்ட் என்ற புத்தகத்தில் பக்கம் 68 வாசிக்கிறோம்.